24 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த காவல் நிலைய மரண வழக்கில் டிஎஸ்பி மற்றும் 8 காவலர்களுக்கு தூத்துக்குடி நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. தூத்துக்குடி அருகே உள்ள மேல அலங்காரத்தட்டு பகுதியைச் சேர்ந்தவர் வின்சென்ட். உப்பள தொழிலாளியான இவரை கடந்த 1999 ஆண்டு செப்டம்பர் 17 வழக்கு விசாரணை ஒன்றிற்காக தாளமுத்து நகர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அப்போது உதவி ஆய்வாளராக இருந்த ராமகிருஷ்ணன் தலைமையிலான காவல்துறையினர் அழைத்துச் சென்று காவல் நிலையத்தில் லாக்கப்பில் வைத்தனர். மறுநாள் காவல் நிலையத்திலேயே வின்சென்ட் மர்மமான முறையில் உயிரிழந்தார். அது தொடர்பாக வின்சென்ட் மனைவி கிருஷ்ணம்மாள் தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட தமது கணவரை போலீசார் அடித்து கொலை செய்து விட்டதாக குற்றம் சாட்டினார். அது தொடர்பாக ஆர்டிஓ தலைமையில் விசாரணை நடைபெற்றது. லாக்கப் மரணம் தொடர்பாக காவலர்கள் சோமசுந்தரம், ஜெயசேகரன், ஜோசப் ராஜ், பிச்சையா, செல்லதுரை, வீரபாகு, சிவசுப்பிரமணியன், சுப்பையா, ரத்தினசாமி, பாலசுப்பிரமணியன் மற்றும் உதவி ஆய்வாளர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை தூத்துக்குடி மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் எண் 1 நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரணை செய்த நீதிபதி தாண்டவன் இந்த வழக்கில் தொடர்புடைய 11வது குற்றவாளியான தற்போது ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பியாக உள்ள ராமகிருஷ்ணன் மற்றும் தற்போது நில அபகரிப்பு பிரிவில் ஆய்வாளராக உள்ள சோமசுந்தரம், ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் ஜெயசேகரன், ஓய்வு பெற்ற காவலர் ஜோசப் ராஜ், தற்போது உதவி ஆய்வாளராக உள்ள பிச்சையா, ஓய்வு பெற்ற காவலர் செல்லதுரை, ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் வீரபாகு, ஓய்வு பெற்ற காவலர் சுப்பையா, ஓய்வு பெற்ற காவலர் பாலசுப்பிரமணியம் ஆகிய 9 பேருக்கும் ஆயுள் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். இந்த வழக்கில் தொடர்புடைய 7வது நபரான ஓய்வு பெற்ற காவலர் சிவசுப்பிரமணியன் மற்றும் 9வது நபரான ஓய்வு பெற்ற காவலர் ரத்தினசாமி ஆகியோரை விடுதலை செய்து உத்தரவு பிறப்பித்தார். குற்றம் சாட்டப்பட்ட 11 நபர்களில் 9 நபர்களுக்கு ஆயுள் தண்டனையும் 2 பேருக்கு விடுதலையும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த 9 பேருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு 25 வருடம் கழித்து இன்று வழங்கப்பட்டுள்ளது. இது தாமதப்படுத்தப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் என்று சொல்வார்கள். ஆனால் தாமதப்படுத்தப்பட்டாலும் இன்று ஒரு நீதி உண்மைக்கு உண்மையாக வழங்கப்பட்டுள்ளது. நீதி வென்றுள்ளது இன்றைய சமூகத்தில். இந்த வழக்கில் 9 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களில் ஒரு நபர் டிஎஸ்பியாக உள்ளார் மற்றும் ஒருவர் இன்ஸ்பெக்டராக உள்ளார். மற்ற நபர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார்கள். ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட 9 பேருக்கும் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் உடல் பரிசோதனை நடந்தது. பின்னர் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். தண்டனைக்கு உள்ளானவர்களில் டிஎஸ்பி உள்ளிட்ட 3 தற்போது பணியில் உள்ளனர். எனவே அவர்கள் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்படலாம். அதே நேரத்தில் தண்டனையை எதிர்த்து 9 பேரும் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடியில் 24 ஆண்டுகளுக்கு பின்பு காவல் நிலையத்தில் வின்சென்ட் என்பவர் மரணமடைந்த வழக்கில் காவல்துறையினர் 9 பேருக்கு தூத்துக்குடி நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை மற்றும் தலா 10,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.